இல்ல 2026 மேசராசிக்காரங்களுக்கு உண்மையாகவே ஒரு சிறப்பான வருஷமா இருக்கும். ம். ஏனென்றால் வருடத்தின் 2வது பகுதியில குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில போய் அமரப்போகிறார். ம். 9ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுவது என்பது ஒரு மகத்துவத்திலும் மகத்துவம். ம். அந்த அடிப்படையில் மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ம். தொழில் வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும். ம். பயணங்கள் நிறைய வரக்கூடியதாக இருக்கும். குறிப்பா வீட்டுக்குள்ள கல்யாண வாய்ப்பு, ம். குடும்பத்தில வந்து பிள்ளைகள், குடும்ப சகிதமாக வாழ்கிற ம். சுகபோகங்கள், ம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேசத்திற்கு கனகச்சிதமாக கிடைக்கும். ம். நெறைய பேர் கண்டிப்பாக வீடு வாங்க புறப்படுவாங்க. ஓகே. மேசராசியில பிறந்தவங்க சொந்த வீட்ல குடியிருக்கிறதுக்கு உண்டான ம். அந்த முகாமையெல்லாம் அவங்களுக்கு நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ம். நோயாளிகளாக இருந்து வந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில சுபிட்சம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ம். ரொம்ப பிரமாதமா இந்த 2026ல நல்லாருக்கும். சார் வந்து கல்யாணம் அப்படிங்கிறத பத்தி சொன்னாரு மேம். ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நெறைய இடத்துல பெண்கள் கிடைக்கல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஆண்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த 2026? இல்ல. மேஷ ராசிக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்து ஆனவர்கள் ம். வந்து திருமணமே வேண்டாம், இனிமே எனக்கு லைஃப்லயே ரொம்ப ஒரு ரிஜெக்ஷன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட நல்ல லைஃப் அமையறதுக்கான ம். வாய்ப்புகள் உண்டு. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அவங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ம். 2வது வந்து குழந்தை பிறப்பு. ம். இப்போ எனக்கு ஐவிஎஃப்ல தான் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இயற்கையா குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ம். ஏன்னா 2026ல பொது பலன்கள்ல பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளினுடைய பிறப்பு அதிகமாக இருக்கும் இந்த ம். வருடத்தில். ம். அதில மேஷ ராசியில வந்து அஸ்வினி, பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கெல்லாம் ம். குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாரி பெண்கள் வந்து ஒரு சினிமா துறையிலயோ, ம். அல்லது கலை துறையிலயோ இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு அவங்க கண்டிப்பாக ஒரு நேஷனல் அவார்ட் வாங்குறதுக்கு, இல்ல விளையாட்டு துறையில ஒரு ம். பெரிய அங்கீகாரம்லாம் கிடைக்கிறதுக்கு ம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக இருக்கு. ஓகே. தேங்க் யூ மேம். பெண்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னாங்க. அப்ப ஆண்களுக்கும் நம்ம தெரிஞ்சாகணும்ல சார். மேஷராசி ஆண்கள் எப்படி இருப்பாங்க அடுத்த வருஷம்? மேஷராசி ஆண்கள் பலருக்கு இந்த ஆண்டு வந்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆ. ஏற்கனவே எந்த வேலையில் இருக்காங்களோ அந்த வேலையிலேருந்து புதிய வேலைக்கு ட்ரை பண்ணால் அது கிடைக்க போகுது. ம். இன்னொரு நல்ல தகவல் இளைஞர்களுக்கு, ஒரு காதல் பிரேக்கப் இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. இன்னொரு காதல் இந்த வருஷம் உங்களுக்கு அது உருவாகிட போகுது. நார்மலாவே இருக்கும் ஆமா. தானே சார்? இந்த வருஷம் ஓகே. உங்களுக்கு அவங்க எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது ஓ! உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் படிப்புல, இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல வந்து நெறைய சாதிக்கக்கூடிய ஆண்டு. 4ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வரப்போறாரு. அதனால 10த் +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு எஜுகேஷன்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரியும். ம். அதேபோல இதுவரைக்கும் தந்தையாகாத பலருக்கு தந்தையாகுற வாய்ப்பு கிடைக்குதே. அதனால நல்ல விஷயங்கள் நெறைய நடக்க போகுது மேஷராசி இளைஞர்களுக்கு. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.